ரொம்ப சூப்பரா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டிப்ஸ், ட்ரிக்ஸ், செட்டிங்ஸ் எதுவா வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம கையில இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பாக்குறீங்க, இதுதான் முதலாவது வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷனோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் கொடுத்து வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. முதலாவது டிப்ஸ், இது வரைக்கும் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு 3 விரலை வச்சு ஸ்வைப் பண்ணுவோம். இல்லைனா வால்யூம் டவுன் பட்டனையும் பவர் ஆன் பட்டனையும் ஒன்று போல் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இருப்போம். இப்படி தான் நார்மலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இருப்போம். இன்னொரு சூப்பரான ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. நீங்கள் 3 விரலை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பொசிஷன்லாம் கிராப் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி பொசிஷன் வந்துடும். நீங்கள் ரெக்டாங்கில் பண்ண போகிறீங்களா, ரேண்டமாக பண்ண போகிறீங்களா, இல்லை ரவுண்டாக பண்ண போகிறீங்களான்னு சொல்லி நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். இந்த இருக்கு இல்லையா, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் சேவ்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த பாட்டை மட்டும் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பாட்டு மட்டும் ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆகிரும். இந்த பாட் மட்டும் சேவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த பகுதி செலக்ட் பண்ணீங்களோ அந்த பகுதி மட்டும் சூப்பராக உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆகிரும். ஃபுல் ஸ்க்ரீனும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கிராப் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான பகுதியை மட்டும், அது ரவுண்டு, ரெக்டாங்குலர், ரேண்டம் எந்த பகுதி வேணுமோ நீங்கள் சூப்பராகவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது டிப்ஸ், நம்ம கூகுள் மேப் உதவி இல்லாமல் எங்கேயும் போகிறதில்ல, வரதில்லை. எங்கேயும் ஒரு கடைக்கு போனாலும் சரி, எங்கேயும் ட்ராவல் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அந்த கூகுள் மேப் பயன்படுத்தி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதை எளிமையாக இந்த கூகுள் மேப்பை எங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, என்ன சர்ச் பண்ணியிருக்காங்க, எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி செட்டிங்ஸில் போய் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் கூகுள் மேப்பை எங்கே பயன்படுத்தியிருக்கீங்க, எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கீங்கன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடாது, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வாங்குகிற யாரும் அதை பார்க்கக்கூட நினச்சிங்க அப்படின்னா கூகுள் மேப்பில் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கானை டேப் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் இன்கான்டினோ மோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மோடை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதற்கு பிறகு நீங்கள் கூகுள் மேப்பை பயன்படுத்துகிற எந்த விஷயமும் உங்கள் கூகுள் மேப் ஹிஸ்ட்ரியில் ஆட் ஆகாது. யாரும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வாங்கினாலோ இல்லை உங்கள் கூகுள் மேப்பை பார்த்தாலோ நீங்கள் எங்கே போயிருக்கீங்க, எங்கே வந்திருக்கீங்க, எந்த விஷயத்தையும் உங்கள் கூகுள் மேப்பை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் கூகுள் மேப்பை இந்த மாதிரி டர்ன் ஆன் பண்ணிக்கங்க இன்கான்டினோ மோடுக்கு. தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் டர்ன் ஆஃபும் பண்ணிக்கலாம். மூணாவது டிப்ஸ், நிறைய நேரங்களில் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இந்த கூகுள் அக்கௌண்ட் பயன்படுத்தாமல் எதையுமே பண்ண முடியாது. எந்த அப்ளிகேஷன் நீங்கள் எதாவது ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி பார்க்க நினச்சாலும் சரி, எந்த தகவலை பார்க்க நினச்சா கூட கண்டிப்பாக அந்த கூகுள் ஐடியை கொடுத்து, அதாவது கூகுள் அக்கௌண்ட் ஐடியை கொடுத்து தான் நம்ம அந்த விஷயத்தை ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆக்சஸ் பண்ண பிறகு அதை நீங்கள் பயன்படுத்திருக்கே மாட்டீங்க. பட் நீங்கள் எங்கெல்லாம் இந்த கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துனீங்களோ அந்த இடத்துலேருந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரலாம், மெயில் வரலாம், அந்த மாதிரி விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதை அவாய்ட் பண்ணோம், இல்லை அந்த அக்கௌண்ட் சிங்காக இருக்கிறத டிஸ்கனெக்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்துடுங்க. செட்டிங்ஸில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கூகுள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதை டேப் பண்ணிடுங்க. அப்படியே இதுலேயும் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ் பார் கூகுள் ஆப்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை டேப் பண்ணிடுங்க. இதை டேப் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா கூகுள் கனெக்டட் ஆப்ஸ். இந்த கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி என்ன அக்கௌண்ட்லாம், எந்த ஆப்லலாம் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணீங்களோ அந்த ஆப் எல்லாமே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமே நான் கூகுள் அக்கௌண்ட் கூட கனெக்ட் பண்ணது தான். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்தது தான். பட் அப்படியே கனெக்ட் ஆகிருக்கு. இல்லை நிறைய அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பட் கனெக்ஷன் அப்படியே தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கனெக்டட் அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதை மட்டும் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா டிஸ்கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதன் மூலம் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி நீங்கள் நிறைய விஷயத்தை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க, அது தேவையில்லை, நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸுமே நம்ம ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவது டிப்ஸ், உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை தெரிஞ்சோ தெரியாமல் டெலிட் பண்ணிட்டீங்க. அதை ஈஸியாக எப்படி எந்த அப்ளிகேஷனும் இல்லாமல், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் எதுவும் பயன்படுத்தாமல் ஈஸியாக எப்படி ரெக்கவரி பண்ணுறதுன்னு சொல்லி தான் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த ஃபைல் மேனேஜர்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த 3 லைனை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களே, இதுக்குள்ளே வந்துடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஆஃபில் இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா பிக்சர்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கலாம். இதில் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் பிக்சர்ஸ்னு சொல்லி, இந்த இருக்கு இல்லையா பிக்சர்ஸ். இது உள்ளே வந்துட்டிங்கன்னா தம்ப்நெயில்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், இந்த இருக்கு இல்லையா. இதை டேப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஃபைல்லாம் டெலிட் பண்ணிங்களோ அந்த ஃபைல் எல்லாமே வந்துடும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் தான் உங்களுக்கு தேவை நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷோ ஹிடன் ஃபைல்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயிலுங்க ஃபோல்டர் இருக்காது.
அதை ஆன் பண்ணிவிட்டு ஈஸியாக உங்கள் ஃபைல்ஸ் நீங்கள் டெலிட் பண்ண ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்கள் ஃபோட்டோ நீங்கள் ரெக்கவரி பண்ண நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஃபார்மட் ஆகிருக்கக்கூடாது. ஃபார்மட் ஆயிருந்தது அப்படின்னா ஃபார்மட் ஆன பிறகு என்னென்ன ஃபோட்டோலாம் நீங்கள் டெலிட் பண்ணிங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் ஈஸியாக ரெக்கவரி பண்ணிக்க முடியும். இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 5வது டிப்ஸ், நமக்கு பிடிச்ச பிக்சர் ஏதாவது நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறீங்க, ப்ரௌஸ் பண்ணும்போது உங்கள் கண்ணில் படுது, அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அந்த பிக்சரை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு மேலே வந்த பிறகு அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு யாருக்கு நினைக்கிங்களோ உங்கள் வாட்ஸ்அப்பில் ஈஸியாக ஷேர் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுனால அந்த இமேஜோட குவாலிட்டி கண்டிப்பாக குறையும். இமேஜோட குவாலிட்டி குறையாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது பிடிச்ச பிக்சர் நீங்கள் ஷேர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதே பிக்சரை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே காப்பி இமேஜ்னு சொல்லிட்டு இல்லையா, அதை டேப் பண்ணிடுங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்கு அந்த இமேஜை ஷேர் பண்ண நினச்சிங்களோ அவங்களுக்கு நீங்கள் டைப் பண்ண போகும்போதே கீழே இமேஜ் வந்துடும். இமேஜ்னு சொல்லி அந்த இமேஜ் நீங்கள் டேப் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜ் குவாலிட்டி குறையாமல் அவங்களுக்கு போயிடும். ஆனால் இந்த காப்பி இமேஜ், நீங்கள் காப்பி பண்ண இமேஜ் இல்லை இமேஜ்னு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்துகிற கீபோர்டு கண்டிப்பாக கூகுள் கீபோர்டாக தான் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த காப்பி இமேஜுங்கிற ஆப்ஷன் உங்கள் கீபோர்டில் எனபிளாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணுற இமேஜை குவாலிட்டி குறையாமல் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எது புதுசாக இருந்தது, எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. வீடியோ முழுவதுமே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கொடுத்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறை குறை எது இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. மீண்டும் நல்ல தகவலை சந்திக்கும் வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.